தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் பேசுறேன். பாருங்க, இன்னைக்கு என்னோட கையில இருக்கிறது பாருங்க, அகத்திக்கீரை. இந்த மாதிரி மரத்துல வளர்ந்துருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளதுதான். இது சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும். இதனுடைய பயன்களை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அகத்திக்கீரை பத்தி அகத்திரை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகனாவே உள்ளம், அதாவது உள்ள இருக்கிற எரிவு சம்மந்தமான அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தக்கூடியதுதான் இந்த அகத்திக்கீரையுடைய பயன். இது எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம இந்த வீடியோக்களை பார்க்கலாம். நீங்களே இந்த அகத்திக்கீரை எல்லாருமே பயன்படுத்த முடியாது. இது யாரெல்லாம் பயன்படுத்த கூடாதுங்கிறத நான் ஒரு குறிப்பா சொல்லிடுறேன். தொடர்ந்து மது அருந்தி கொடுக்குறீங்க, அது போதையில இருக்கிறீங்க, இந்த அகத்திக்கீரையை நம்ம எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, கன்சீவா இருப்பாங்க, மாசமா இருக்கும் போது இருக்கிறீங்க, இந்த அகத்திக்கீரை அதிகமா எடுத்துக்க கூடாது. அதே போல இந்த அகத்திக்கீரை தினந்தோறும் எடுத்துக்கூடாது. மாசத்துல ஒரு முறை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த அகத்திக்கீரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அகத்திக்கீரையை வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இதை எடுத்துக்க கூடாது. தொடர்ந்து யாராவது ஒரு வியாதிக்கு மருந்து எடுத்துட்டு வராங்க, டேப்லெட் எடுத்து வராங்கன்னா, அவங்க எடுத்துட்டு இருக்கும் போது இந்த அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதனுடைய தன்மை இது முறிச்சிடும், இந்த தன்மை முறிச்சிடும். ஆனா இது அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த அகத்திக்கீரையை வேற எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, இளவு வீட்டில், அதாவது செத்தவங்க வீட்டில் இதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதை எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 நாள் சாப்பிடாம பட்னியா இருந்து அழுந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகிடும் அப்படின்னா, வெறும் வயிற்றுல நிறைய வாயுக்கள், பித்தங்கள் அதிகமாகிடும், வயிறு புண்ணுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கார வகையை வேற வகையான சாப்பாடு கொடுத்து அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட் வருங்கிறதுக்காக இந்த அகத்திக்கீரையில் அழகா ஒரு உணவு செஞ்சு அதை ஒவ்வொரு உருண்டை எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த உடம்புல இருக்கிற பித்தம், வாதம் எல்லாத்தையுமே வெளியேற்றி அந்த புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இந்த அகத்திக்கீரை. இதை பயன்படுத்தி பாருங்க, அற்புதமா இருக்கும். இந்த அகத்திக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வகை சார்ந்ததுங்க. எல்லா கீரையும் எப்படி நம்ம வணக்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி இதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா ஒரு இடிச்சு போட்டு பொரியல ஆக்கி அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள கருவிகள்லாம் ரொம்ப நாள் தேக்கம் அடைச்சுன்னா அது விஷமா மாறிடும், அங்க தேங்கி நிற்கும். அந்த விஷத்தன்மைகளை முறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. இதை பொரியல் பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடம்புகளுக்கு போகும்போது அது அந்த கழிவுகளை அத்தனையுமே, அந்த ராஜ உறுப்புகளை கழிவுகளையும் உடம்புல அங்கேயும் தேங்கிற கழிவுகளையும் விஷத்தன்மைகளையும் வெளியே போகக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இது. நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க, நல்லா நீங்க பயன்பெறலாம். சரி நேயர்களே, இன்னைக்கு அகத்திக்கீரை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகையில மீண்டும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார். நன்றி, வணக்கம்.